ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ஜோனோ தமிழ் பேசுகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் மைன்கிராஃப்ட் ஹார்ட்கோர் வேர்ல்டு தான் ட்ரை பண்ண போகிறோம். ஓகேங்களா, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வீடியோ வந்து பாருங்கள். ஓகேங்களா காய்ஸ், பார்த்தீங்கன்னா ஹார்ட்கோரில் மாற்றிடும், உங்கள் கண்ணு முன்னாடியே மாற்றுறேன். ஓகேங்களா, அதுமாதிரி வேர்ல்டோட சீடு வேணும்னு கேட்டிங்கன்னா முன்னாடியே இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, வந்து இப்போ தான் கேம் டெலீட் பண்ணிட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு ஏற்றனால கண்ட்ரோல்ஸ்லாம் கேட்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அப்பயும் என் கண்ட்ரோல் வந்து மொக்கையாக இருக்கும், அதனால் ப்ளேயிங் இருக்காது. இப்போயே கொஞ்சம் நேரத்தில் மாற்றி ஃபஸ்ட்டு ஹார்ட்கோரின் முதல் வேலையை பார்த்திங்கன்னா பெட் எடுக்கணும். ஓகேங்களா, அது மட்டும் நான் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஓகே, ஃபஸ்ட் ஆடு கிடைத்து விட்டது. ஓகேங்களா, பக்கத்தில் இன்னும் ஆடு இருக்குது. பார்த்திங்கன்னா புது கண்ட்ரோல்னால் ஆக மாட்டேங்குது. 3 ஆடை மட்டும் கொண்டுட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் என் கண்ட்ரோல் மாற்றி தான் வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், முதல் ஆடு கொண்டு வச்சு அப்புறம் இன்னொரு ஆடி கொண்டேன் கைஸ். ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா வுட்டு தேவை, வுட்டு வந்து எடுத்தேன். ஓகேவா, ஓகேங்களா, மைன்கிராஃப்ட் பேசிக் ஆஃப் த வுட்டு தான் கைஸ் முதல். ஓகேங்களா, அதனால் வுட்டு எடுத்து இன்னும் ஷீப் வேணும். அதுமாதிரி இன்றைக்கி வந்து எப்படி சொல்கிறது, வில்லேஜை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, வில்லேஜ் தான் மெயின், அதுக்கு முன்னாடி ஷீப்பு மெயின் தான், அது விட்டுருங்க. ஓகேங்களா, ஓகே, இன்னொரு ஷீப் வந்து தூரத்துலேயே கொஞ்சம் கிடச்சிச்சு, அதையும் அடிச்சிட்டேன். ஓகே, இதுக்கு மேலே நான் கண்ட்ரோலை மாற்றிடுறேன். ஓகேங்களா, கண்ட்ரோல் மாற்றிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா கைஸ், ஓகே, கண்ட்ரோல் ஓரளவு மாற்றியாச்சு. இதுவும் கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும், அதை பழக சரி. ஓகேங்களா கைஸ், அப்புறம் அப்படியே நான் போயிட்டு இருந்தேன் கைஸ். ஓகேங்களா, வில்லேஜ் கண்டுபிடிக்கணுன்ட்டு இங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரூயண்ட் போர்ட்டல் கிடச்சிச்சு. லெஃப்ட் சைட் பார்த்தீங்களா கைஸ், வில்லேஜ் பார்த்தீங்கன்னா ரேண்டம் சீடு தான். ஓகேங்களா, பார்த்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்துன்னா தெரிஞ்சுக்கும், ரேண்டம் சீடு தான். ஓகே, எப்பயும் போல் வில்லேஜில் வந்தோடனே ஃபஸ்ட்டு அவனுங்கிட்டேருந்து ஆட்டையை போகிற பொருள் மட்டும் ஆட்டையை போட்டுக்குவேன். ஓகேங்களா, அதேமாதிரி ஆட்டையை போட்ட மாதிரியே நட்டு வைக்கணும். ஓகேங்களா, இல்லைனா அதுவே தப்பு, அது தப்பு மீன்ஸ். ஓகேங்களா, இங்கே கொஞ்சம் பொட்டேட்டோ எடுத்ததும் நட்டு வச்சுருவோம். கேஸ் இன்னொருத்தில் எடுத்தது அங்கேயும் நட்டு வச்சு. கேஸ் பார்த்திங்கன்னா யூஎன்எல் போர்ட்டலில் வந்து சில பொருட்கள் கிடச்சிச்சு, அதையும் எடுத்துகிட்டு கொஞ்ச நாள் வந்து வீட்டில் தங்குவன்ட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் கைஸ். ஓகேங்களா, ஸ்டார்டிங் எப்பயும் போல் பெட்டு செஞ்சிடும். ஓகேங்களா, பெட்டு செஞ்சுட்டு தூங்கிடுவோம். முதல் நாள் முடிந்து விட்டது. 2வது நாள் பார்த்திங்கன்னா தேவையான ஸ்டோன் எடுத்தேன். பார்த்திங்கன்னா கையில் இந்த கோல்டன் பிக்காக்ஸ் வந்து உடஞ்சிச்சு. ஓகே, போய் ஸ்டோன் பிக்காக்ஸாக செஞ்சுட்டு பம்கின் வந்து பொட்டேட்டோ வந்து போட்டுருந்தேன் கைஸ். ஓகேங்களா, அடுத்து அயன் தேவைப்பட்டுச்சு. ஊர் தலைவர் பார்த்திங்கன்னா தெரிந்தது. ஓகேங்களா, அவரை பிடிச்சி அடித்து அயன் எடுத்துருவோம் வழக்கம் போல். ஆட்கோருங்க பயத்தினால 3 பிளாக்குக்கு பதிலாக 4 பிளாக் போட்டு அடிப்பேன், இல்லை சீக்கிரம் அடிச்சிருக்கலாம். ஓகே, பிரச்சனை இல்லை. அவர் 4 அயன் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இப்போ எவ்வளோ அயன் இருக்குது? ஓகே, 4 இருக்கும். பார்த்திங்கன்னா அயன் கோலம் சத்ததுக்காக அவனோட பூவியை வச்சுட்டு போயிடும். ஓகே, 4 அயன் இருக்குது. போய் ஒரு பிக்காக்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒன்று செய்யலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மைன் போகலான்னு நினச்சேன், ஆனால் கையில் டார்ச் இல்லாமல் போய் என்னன்றது. ஜாவாவாக இருந்துச்சுன்னா ஏதாவது பண்ணலாம், இல்லை ஒரே ஒரு டார்ச் மட்டும் எடுத்து வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்டில் வச்சுட்டு போயிருக்கலாம். பெட் ராக் ஒன்றும் பண்ண முடியாது. இது வரைக்கும் நோண்டி வச்சுட்டு நான் மேலே வந்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அயன் எடுத்து கொஞ்சம் என்ன தேவை, ஷீல்டு தான் தேவை. ஓகேங்களா, அதையும் செஞ்சுட்டு அடுத்த நாள் முடிஞ்சு தூங்கிட்டேன். சரி, கொஞ்சம் லெதர் எடுக்கலான்ட்டு வந்தேன் கைஸ். பார்த்திங்கன்னா புளி இருந்துச்சு, பார்க்கல. ஓகே, தேவையான கோலும் கிடச்சிச்சு. ஓகேங்களா, எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்குவோம். காப்பர் ப்ளஸ் கோல். நம்மளால் ஒரு அயன் டூலுக்கு போக முடியலனா கூட காப்பர் டூல் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, அதனால் நம்மளால் என்ன முடியும்னு நினச்சிட்டு அதை எடுத்து தூங்கியாச்சு. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுகர் கேன் தேவைப்பட்டுச்சு, சுகர் கேன்லாம் மைன் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேங்களா, அப்புறம் நேராக வீட்டுக்கு வந்துட்டு போட்டிருந்த கோல் எடுத்து டார்ச்சாக மாற்றிட்டு மைனுக்கு போயாச்சு. ஓகே, மைனிங் போகும். மைண்ட் முடிக்கக்குள்ளேயும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் மறக்காமல் பண்ணிங்க. ஓகேங்களா கைஸ், பார்த்திங்கன்னா முதல் அயன் ஹார்ட்கோர் வேர்ல்டோடது எடுத்தாச்சு. அயன் மாற முடியுமான்னு பார்ப்போம். ஓகேங்களா, அயன் டூல்ஸ் இல்லைன்னா
வேறு டூல்ஸ் இருக்குது, காப்பர் டூல்ஸ். ஓகேங்களா? அது மாதிரிலாம் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேவ் இருந்துச்சு. நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை. அது ரைட் சைடு திரும்பணும்னா அயன் இருந்துச்சு. சரி, தான் நல்ல வழியாக இருக்குன்னு நினச்சி நான் இதுலேயே போக ஆரம்பிச்சிட்டேன். ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அயன் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் டீப் ஸ்டேட் கிட்ட வந்து மைண்ட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே கைஸ், அப்புறம் மேலே போகலான்னு நினச்சேன். பார்த்திங்கன்னா நைட் ஆகிடுச்சு, தூங்கிட்டேன். வந்தோடனே எடுத்த காப்பெல்லாம் வந்து ஊக்கினேன். ஓகேங்களா? ஊக்கிட்டு செஸ்ட்டு எல்லாத்தையும் ஒழுங்காக அடுக்கி வச்சுட்டு வந்தேன் கைஸ். ஓகேங்களா? அடிச்சுட்டு கையில் 11 லெதர் இருந்துச்சு, அதை நம்ம எடுத்து வச்சாலும் பிரச்சனை இல்லை. காப்பர் டூல் செஞ்சதில் பார்த்திங்கன்னா ஆக்ஸு ஃபஸ்ட்டு செஞ்சேன். சரி, இந்த ஆக்ஸ் உடைய வைக்கிறதுக்கு எல்லா விட்டையும் மைண்ட் பண்ணுவேன்ட்டு மைண்ட் பண்ண ஆரம்பிச்சு. ஓகேங்களா கைஸ்? ஓகே கைஸ், பார்த்திங்கன்னா இருந்த டூலும் உடஞ்சி. பார்த்திங்கன்னா ஒரு 2 ஆஃப் ஸ்டாக் இருக்குது, அதை மட்டும் எடுத்துக்கும். பார்த்திங்கன்னா அடுத்த நாள் முடிஞ்சு தூங்கியாச்சு. சரி, இன்னும் கொஞ்சம் செஸ்ட் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அந்த இடம் பிடிக்கலான்ட்டு மறுபடியும் மாற்றி கீழே வச்சுட்டு அதில் அடக்கிட்டு இருந்தேன். ஓகே கைஸ், ஃபுல் செட் மாற்றி வச்சு காப்பர். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு, ஷேரு, கமெண்ட்ஸ் பண்ணிட்டு மறக்காமல் அடுத்த பாட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நான் போயிட்டு வரேன்.